வணக்கம். மங்கையின் சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு. அதுக்காக நான் ஒரு 300 மில்லி அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கெட்டியாக கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு போடுறதுக்கு நீர் பூசணிக்காய் ஒரு துண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை இப்படி ரவுண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு மசாலா 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா காரத்துக்கு. அவ்வளோதான். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணலான்னா, அடுப்பில் வடச்சட்டி வச்சுட்டு அதில் முதல்ல நம்ம இதை போட்டுடலாம். நீர் பூசணிக்காவை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு விருந்தெல்லாம் செய்யும்போது கொஞ்சமாக வீட்டில் மோர் குழம்பு வச்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற அளவுக்கு. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே போட்டுடுறேன். கலந்து விட்டுறலாம். இது நல்லா 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த செலவை அரைச்சிட்டு வந்துடலாம். செலவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நீர் பூசணிக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். நல்லா ஆவி வந்திருக்கு. இன்னும் ஒரு கொதி வரட்டும். இது இன்னும் ஒரு கொதி வரத்துக்குள்ளே நீங்கள் மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ செலவை ஊற்றிடலாம். அதில் துவரம்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 கொதி வரட்டும். இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஒரு ரசம் கொதிக்கிற நேரத்தில் மோர் குழம்பு வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப தண்ணியாட்ட நீர்க்க விட்டுற வேண்டாம். ஏன்னா நம்ம மறுபடியும் மோர் ஊற்றும் போதும் அது கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அதுக்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு கொதி வரட்டும். அந்த ஜீரகமும் துவரம்பருப்பும் அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 கொதி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா கொதித்து தலைன்னு கொதித்து அந்த ராஸ்மெல்லாம் போய் நல்லா குழம்பு கெட்டியாயிடுச்சு. காயும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மோரை ஊற்றிடலாம். வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மோரை ஊற்றிடலாம். கடைஞ்சி வச்சுருந்த கட்டி இல்லாத கெட்டியான மோர். கலந்து விட்டுட்டேன். இது அடுப்பை நல்லா தீண்டி விட்டுறலாம். நல்லா நுரைச்சி பொங்கி வரட்டும். நம்ம அப்படி நிப்பாட்டிடலாம். இது கொதிக்க விடணுனுங்கள. இதுக்கு மேலே இதில் வேலையில்லை. நல்லா பாருங்கள், நீர் பூசணிக்காய் எப்படி நல்லா மிதந்துட்டுருக்குன்ட்டு. நல்லா வெந்துடுச்சு, அதனால தான் மிதக்குது. இது நல்லா அப்படியே குபு குபுன்னு ரசம் பொங்குற மாதிரி பொங்கி பால் பொங்குற மாதிரி பொங்கும். நல்லா பொங்கி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். அப்படியே ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பொங்கி. அதை அடுப்பு தணிச்சிட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சு
இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பை தணிச்சுக்கிறேன். எடுத்து வச்சு இந்த கடுகு வெந்தயத்தை அதில் போட்டுக்கலாம். பொரியட்டும். சின்ன வடசட்டியாக இருக்கிறதுனால புகை வருது. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் தான் கொஞ்சம் போடும். கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை வரமிளகா 2 போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம் போட்டு, வெங்காயம் முழுசாக வணங்கணும்னு இல்லை, 1 2 அரைவாசி வணங்கியிருந்தால் கூட போதும், நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வணக்கிறேன். ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு வணங்கணுங்கிறது இல்லை, ஒரு அரைவாசிக்கு வணங்கினா போதும். இது நல்லா கிளறும்போது ரிங் ரிங்காக பிரிஞ்சு வந்துடும் வெங்காயம். அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக. எத்தனை கீழே சிந்துறேன் பாருங்கள். சின்ன வடச்சட்டி வச்சு அதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். போதும், இதை எடுத்து கொட்டிடலாம். க்ரன்ச்சியாக வெங்காயம், வெந்த நீர் பூசணிக்காய், இந்த தாளிப்பு மணம் எல்லாம் சேர்ந்து செம்மையாக வாசடிக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாருங்க, இது மேலே இன்னும் கொத்தமல்லி தழை போடலாம். அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி இது நல்லா இப்படி தூள் பண்ணி போட்டுக்கலாம். கையில் இப்படி வச்சு கறக்கணும்னா நல்லா மணமாக இருக்கும். போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லோ வித் க்ரீனாக நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே செம்மையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நல்லா ஒயிட் ரைஸ் வச்சு நீர் பூசணிக்காய் பருப்பு சாம்பார் ஃபஸ்ட்டு ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீர் பூசணிக்காய் மோர் குழம்பு செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.